ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு என்ன vlog அப்படின்னா, நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு எடுத்த ஒரு சின்ன பொருள் இல்லை, கொஞ்சம் பெரிய பொருள் தான். ஸோ அதை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது ரொம்ப நிறைய வியூஸ் எல்லாமே போயிருந்தது. ஸோ நிறைய பேரோட கனவு கூட சொல்லலாம். ஒரு சிலருக்கு அது பிடிக்கும், ஒரு சிலருக்கு அது பிடிக்காது. ஸோ அப்படி நான் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தனுஷ்கு ஜுவல்லரில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்க்லெட் தான் வாங்கியிருந்தேன். கோல்டு ஆங்க்லெட்டு. எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், எனக்கு போடணும்னு ரொம்ப ஆசை. சரி, இதை விட்டா நம்ம எப்போ போட போகிறோம் அப்படின்றதுனால நான் ஒரு ஆங்க்லெட் மட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் அது. இந்த டைப் தான் வாங்கியிருந்தேன். ஸோ தெரியுதான்னு தெரியல. இந்த பேட்டர்ன் தான் வாங்கியிருந்தேன். நான் இதை வந்துட்டு கொலுசாவே எடுக்கல. கொலுசா எடுத்தா வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு கொலுசா கொலுசா எடுத்தா ரொம்ப ரேட் அதிகம், வேஸ்டேஜ் அதிகமாக எல்லா இடத்துலையும் சொன்னாங்க. அதனால நான் என்ன பண்ணேன்னா செயினாக வாங்கிட்டேன். செயின் வாங்கும்போது நம்மளுக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ செயினாக வாங்கிட்டு நான் வந்து என்ன பண்ணேன், ஆங்க்லெட்டாக செஞ்சுக்கிட்டேன். எனக்கு அளவெடுத்து அங்கேயே வந்துட்டு செஞ்சு கொடுத்துட்டாங்க எனக்கு. ஸோ இப்படிதாங்க. இதுல வந்து முத்து வைக்கணுமான்னாங்க. நான் முத்தெல்லாம் வேணாம், கண்டிப்பா கீழே விழுந்துரும்னு. ஸோ இப்படிதான் வச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த சைடுமே நல்லா வந்து சோல்ட்ரிங்லாம் பண்ணி அழகா நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. இது ரெடி பண்ணுறதுக்கு வந்துட்டு 3000 ஆச்சு, கொலுசா மாற்றுறதுக்கு. இதனோட எக்ஸாக்ட் வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 16 கிராமு. அவங்க என் கையில் வந்து 100 மில்லி எக்ஸ்ட்ரா இருக்குது, அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 100 மில்லி மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. மற்ற எல்லாமே வந்து கொலுசுலேயே போட்டாங்க. இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,43,000, கிட்டத்தட்ட எடுத்து 1 இயர் ஆகுது. இது அன்னைக்கு ரேட்டுக்கு 1,43,000 இருந்தது, இன்க்ளூடிங் வேஸ்டேஜோடு சேர்த்து. இது வந்து பார்த்தீங்கன்னா 12% வேஸ்டேஜ் இருக்குது, ப்ளஸ் ஜிஎஸ்டி அது எல்லாமே வரும் இல்லைங்க. நான் ஆர்டர் போட்டு செயினை ஃபஸ்ட்டு அளவு எடுத்துட்டு இத்தனை சைஸுக்கு வேணும் அந்த செயினோட லென்த் அப்படின்னு சொல்லி கேட்டு ஆர்டர் போட்டது. ஸோ அதே மாதிரியே வந்த உடனே எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிட்டேன். சரி, எனக்கு பாப்பாவுக்கு தான் ஃபஸ்ட்டு கொலுசு வாங்கினேன், அதுக்கப்புறம் தான் எனக்கு வாங்கினேன். அவளுக்கு வந்து ஜோஸ் ஆல்காஸில் வாங்கியிருந்தேன். இந்த கொலுசு எனக்கு ஒரு ஆசை. ரெகுலராக போட்டுக்கலாம், ஒன்றுமே ஆகாது, அவ்வளோ சாலிடாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுன் கிட்ட வரும். ரெண்டுமே வந்துட்டு 2 பவுன் வரும். 2 பவுனுக்கு ஒரு 50 மில்லி கம்மியாக இருக்கும். என் காலில் போட்டால் அழகாக இருக்கும் நிஜமாவே. ஆனால் நான் ரெகுலராலாம் போட மாட்டேன். ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகும்போது மட்டும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணிப்பேன், அதுக்கப்புறம் கைட்டி வச்சிடுவேன். ஸோ இதுதான் நான் வாங்கினேன். இது வந்து பல நாள் கனவு. சில பேருக்கு இருக்கும் போடணும் வாங்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஆக்சுவலி இது எப்படி வாங்கினேன்னா, கொஞ்சம் காசு தான் கையில் இருந்தது என்கிட்ட. கொஞ்சம் காசு கையில் இருந்தது. நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஜுவல் வந்து ப்ளஷ் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். சரி, ஓகே மீட்டுக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு வாங்கியிருந்தா கண்டிப்பாக என்னால் வாங்கியிருக்க முடியாது, 2 லேக்ஸுக்கு மேலே தான் இருக்கும். அப்போ வாங்கினதுனால ஏதோ நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்லாம். ஆனால் இதுக்கப்புறம் வாங்க முடியுமான்னு கேட்டால் நிஜமாவே முடியும். இந்த ஆங்க்லெட் நிறைய பேர் என்கொயரி வந்துட்டு ஷார்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஆங்க்லெட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுவும் நீங்கள் யாராவது ஆங்க்லெட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டைப் வாங்கினா நல்லா சாலிடாக உழைக்கும், நிஜமாவே நல்லா இருக்குது. அவங்களுமே இதை தான் எனக்கு ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் தான் மேடம் சாலிடாக இருக்கும், மற்றபடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எப்பயாவது கட் ஆகிடும், இது கட் ஆச்சுன்னா கூட பற்ற வச்சுக்கலாம் அப்படின்னாங்க. இந்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது கட் ஆச்சுன்னா கூட பற்ற வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் வந்துட்டு கட் ஆச்சுன்னா கொஞ்சம் பற்ற வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னாங்க. இது ரெகுலராக போட்டுக்கலாம், காலைல ஒன்றுமே ஆகாது அப்படின்னாங்க. ஸோ எப்படி இருக்குதுன்னு என்னோட ஆங்க்லெட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.